வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான மகிழ்ச்சியான செய்தி. சொத்து வாங்குபவர்களுக்கு புதிய சலுகை, அடியோடு மாறப்போகும் விதிமுறைகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள புதிய வரைவு அறிக்கை நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியை தரும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக சொத்து பரிவர்த்தனைகளின் போது பான் எண் விவரங்களை குறிப்பிடுவதில் நிலவி வந்த சில நடைமுறை சிக்கல்களை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போதைய சட்டத்தின்படி 10 லட்சத்திற்கு மேல் மதிப்புள்ள நிலம் அல்லது வீடு போன்ற அசையா சொத்துக்களை வாங்கும்போது வாங்குபவர் மற்றும் விற்பவர் ஆகிய இருவருமே பான் எண்ணை குறிப்பிடுவது கட்டாயமாகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் நிலத்தின் மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதால் சிறிய நகரங்களில் கூட சாதாரண பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு தேவையாகியுள்ளது. இதனை சீர் செய்யும் வகையில் பான் கார்டு சமர்ப்பிப்பதற்கான உச்ச வரம்பை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்த வருமான வரித்துறை முன்மொழிந்துள்ளது. புதிய விதிமுறை அமலுக்கு வரும் பட்சத்தில் 20 லட்சத்திற்கு குறைவான மதிப்புள்ள சொத்துக்களை வாங்குபவர்கள் பான் எண் இல்லாமலேயே ஆவண பதிவுகளை முடிக்க முடியும். இது குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களில் முதல் முறையாக வீடு வாங்கும் எளிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மேலும் சொத்துக்களை பரிசாக பெறுதல் அல்லது கூட்டு மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் போன்ற விவரங்களிலும் குறிப்பிட்ட மதிப்பிற்கு மேல் பான் கார்டு விதிகள் கடுமையாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி மற்றும் சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு நிபுணர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. தற்போது இது பொதுமக்களின் கருத்துக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த முன்மொழிவு ஏற்கப்பட்டால் வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இது ரியல் எஸ்டேட் துறையில் சிறிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.